அனைவருக்கும் வணக்கம். 2024-2025 கல்வியாண்டிற்கான 5ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம், வடிவியல். ஃபஸ்ட்டு பாருங்கள், படத்தை பார்த்து நிரப்புக. இந்த படத்தை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? நீல வண்ணமிட்ட வடிவத்தின் பெயர் செவ்வகம், எண்ணிக்கை 3. இளஞ்சிவப்பு வண்ணமிட்ட வடிவத்தின் பெயர் சதுரம், எண்ணிக்கை 1. கருப்பு வண்ணமிட்ட வடிவத்தின் பெயர் வட்டம், எண்ணிக்கை 2. அடுத்து பாருங்க, பொருள்களின் முகங்கள், முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்துருக்காங்க, அதோட முகங்கள், முனைகள், விளிம்புகள் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது கனசதுரம், அப்போ 6 முகங்கள் 8 முனைகள் 12 விளிம்புகள். இது கனசெவ்வகம், இதுக்கு 6 முகங்கள் 8 முனைகள் 12 விளிம்புகள். அடுத்து பாருங்க, பொருளின் ஒரு பக்கத்தை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் வடிவத்தை வரைந்து பெயரை எழுதுக. அதாவது இந்த பொருளோட ஒரு பக்கத்தை மட்டும் வரைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சதுரம். அப்படி அடுத்து பாருங்க, இந்த மாதிரி டஸ்ட்டுக்கு வரையும் போது செவ்வகம். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி செங்கல் ஒன்றை வரைக. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செங்கலை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கீழ்காண்பவற்றுள் செங்கலின் முகங்களை வண்ணமிடுக. செங்கலோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்து அதோட முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, சரியான விடைக்கான வட்டத்தை வண்ணமிடுக. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படாத முப்பரிமாண உருவம் பார்த்தீங்கன்னா இந்த கனசதுரம். அடுத்து பாருங்க, யாழினி தனது அம்மாவுடன் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். எதிரே வந்த பேருந்தை காட்டி என்ன உருவம் என்று கேட்கிறார். பேருந்தின் உருவத்தை அறிய யாழினிக்கு உதவுமா? கன செவ்வகம். அடுத்தது, ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டுமெனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும்னா 8 பொட்டுகள். அடுத்து பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடன் தொடர்புடைய சரியான முப்பரிமாண உருவம் பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், நான் யார் கண்டுபிடி. ஒரு முனை கொண்டிருப்பேன், சமதளமும் வலைதளமும் என் முகங்கள், நான் யார் கூம்பு. வலைதளம் மட்டுமே என் முகம், நான் யார் வட்டம். வலைதளமும் சமதளமும் எனக்குண்டு, முனை எனக்கு இல்லை, நான் யார் உருளை. நான் 4 முனைகளும் 12 விளிம்புகளும் கொண்டிருப்பேன், நான் யார் கன செவ்வகம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பாருங்க, உன் கணக்கு புத்தகத்திற்கு பொருத்தமான முப்பரிமாண உருவம் பார்த்தீங்கன்னா இந்த 2nd ஆப்ஷன். அடுத்து தண்ணீர் குவளையை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண உருவம் பார்த்தீங்கன்னா இந்த 2nd ஆப்ஷன். அடுத்து அஞ்சல் அட்டையை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண வடிவம் இந்த செவ்வகம். அடுத்து 5 ரூபாய் நாணயத்தின் முன்பக்கத்தை வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் இருபரிமாண வடிவம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம். அடுத்து பாருங்க, நிழலிடப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி பெயரை எழுதுக. அதாவது இங்கே கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன வடிவம்னு பார்த்து அந்த வடிவத்தை நீங்கள் கலர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வட்டம், இது பார்த்தீங்கன்னா முக்கோணம், இது பார்த்தீங்கன்னா செவ்வகம். அதை நீங்கள் ஷேட் பண்ணிட்டு அதோட பெயரை எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். அடுத்து பாருங்க, வலை அமைப்புகளை உற்று நோக்கி அதில் உள்ள வடிவங்களை எண்ணி எழுதுக. இந்த முப்பரிமாண உருவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த வலை அமைப்புகளையும் பார்த்துக்கோங்க. இதில் எத்தனை சதுரம் எத்தனை செவ்வகம்னு பார்த்து நீங்கள் எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், 6 சதுரம் 2 செவ்வகம், வட்டம் முக்கோணம் நமக்கு இங்கே கிடையாது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, செவ்வகம் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செவ்வகம் வட்டம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது, கொடுக்கப்பட்ட வலையமைப்பில் இல்லாத வடிவங்களை டிக் செய்க. இந்த உருவத்தையும் வலையமைப்பையும் பார்த்துக்கோங்க. இதில் என்னது, நீங்கள் இல்லாத வடிவங்களை டிக் பண்ணணும். நான் டிக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. இந்த ராக்கெட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ராக்கெட்டின் மேல் பாகம் செய்ய எந்த வலையமைப்பு உதவும்? இந்த 3வது ஆப்ஷன். ராக்கெட் நிறுத்தப்பட்டுள்ள மேடை செய்ய எந்த வலையமைப்பு பார்த்தா இந்த 3வது ஆப்ஷன். ராக்கெட்டின் நடுப்பாகம் செய்ய எந்த வலையமைப்பு பார்த்தா இந்த 4வது ஆப்ஷன். இந்த வலையமைப்பை கொண்டு ராக்கெட்டின் மேல் பாகம் செய்தால் எப்படி காணப்படுங்கிறது இந்த ஆ ஆப்ஷன். அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிற்கேற்ற சுழற்சியை டிக் செய்க. அதாவது பார்த்தீங்கன்னா கால் சுழற்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முறை மட்டும் சுற்றுறோம். அரை சுழற்சினா அதை நம்ம 2 முறை சுற்றுறோம். முக்கால் சுழற்சிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 3 முறை சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிக்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கால் சுழற்சி அப்படின்னா நமக்கு என்னது, நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா கடிகாரம், கடிகாரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கடிகாரம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 3 4 5 அடி வரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் கால் சுழற்சி அப்படின்னா இப்போ சின்ன முள் 12லேருந்து 3க்கு வரும் இல்லையா, அதுதான் கால் சுழற்சி. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பொம்மையோட கால் சுழற்சி இங்கே இருக்குது. இப்போ என்னது, 12 மணிலேருந்து 3 மணிக்கு வந்தது தான் என்னது கால் சுழற்சி. இப்போ இது பார்த்துக்கோங்க, அரைனா என்ன அர்த்தம், 12 மணிலேருந்து நம்ம என்னது சின்ன முழு 6 மணிக்கு வருது அப்படின்னா என்னது, அது அரை சுழற்சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டுமா இருக்குது, இந்த பேட் அரை சுழற்சி இந்த மெத்தடு. அதே மாதிரி இந்த பூட்டு, அதே மாதிரி இந்த டீ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாக்கை ஞாபகம் வச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும்.
அடுத்து பாருங்க சுழற்சி வரைக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த ஆரோ மார்க் நீங்கள் என்ன பண்ணணும், கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்காலுக்கு நீங்கள் மாற்றணும். இப்போ என்ன சொன்னேன், இப்போ இந்த மாதிரி இருக்கா, அப்போ இங்கிருந்து கீழே வரணும், கீழேருந்து இந்த சைடில் இருந்து மேலே. அதே மாதிரி இந்த மீனை பாருங்கள், மீன் மேலே இருக்கா, மேலேருந்து ஃபஸ்ட்டு இப்போது 12 மணிலேருந்து 3 மணிக்கு, அடுத்து 12 மணிலேருந்து 6 மணிக்கு, அடுத்து 12 மணிலேருந்து 9 மணி, இப்படி மாற்றி மாற்றி வரும்போது என்ன ஆகும், நமக்கு கால் சுழற்சி, அரை சுழற்சி, முக்கால் சுழற்சி வந்துடும். இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றும் போது இந்த மாதிரி ஜட்டு மாதிரி வந்துடும், மறுபடியும் எண்ணெய் மாதிரி வரும், மறுபடியும் ஜட்டு மாதிரி வரும். எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சுழற்சிகள் மாறி மாறி வரும்போது சில நேரங்களில் ஒரே மாதிரி கூட நமக்கு காணப்படும். அடுத்து பாருங்கள் சரியான சுழற்சியை டிக் செய்யுங்க. இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அரை சுழற்சியா. இப்போ என்ன இருக்குது, இந்த பிக்சர் வந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரும்போது அரை சுழற்சி என்ன ஆகிடும், மேலே வரைக்கும் வந்துடும். அதனால் இந்த பிக்சர். இப்போ பாருங்கள் கால் சுழற்சினா ஒரு சின்ன பாகம் மட்டும்தான், அப்போ இங்கேருந்து இங்கே வந்துடும். அடுத்து கால் சுழற்சிக்கும் போது இங்கேருந்து இங்கே வந்துடும். சரியான பிம்பத்தை டிக் செய்க. இப்போ இந்த பிக்சரோட சரியான பிக்சர் நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். இந்த கப்பு, அதே மாதிரி இந்த அம்பர்லாம், இந்த கேர்ள், இந்த கேர்ள். அடுத்து பாருங்கள் சரியான பிம்பத்தை டிக் செய்க. சரியான பிம்பம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு வார்த்தையோ நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடியில் காமிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம என்ன காமிக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸ் வந்து ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. அது ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்னா, பின்னாடி வர வண்டி முன்னாடி வர வண்டிலாம் அவங்களுக்கு கண்ணாடியில் பார்த்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து சரியான முறையில் தெரியும். அதே மாதிரி இந்த இ லெட்டரை நீங்கள் காமிக்கும் போது இந்த மாதிரி என்ன ஆகும், ரிவர்ஸில் காமிக்கும். பிஏ காமிக்கும் போது இந்த மாதிரி காமிக்கும், 2 காமிக்கும் போது இந்த மாதிரி காமிக்கும். அடுத்தது கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்ட சொற்கள். அதாவது நான் என்ன சொன்னேன், இப்போ ஆம்புலன்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இது என்ன வேர்டு, டைகர், இது வந்து நம்பர், இது வந்து 5. அடுத்தது செயல்பாடு 5 சமச்சீர்தன்மை. சமச்சீர்தன்மை என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து நம்ம 2ஆவும் பிரிக்கலாம், 4ஆவும் பிரிக்கலாம், 6ஆவும் பிரிக்கலாம். ஆனால் நம்ம 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் நம்ம ஒன்று சேர்த்தா மறுபடியும் நமக்கு அந்த உருவமே கிடைக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இலையை வந்து 2ஆக கட் பண்ணி மறுபடியும் ஒட்டினா இதே இலை கிடச்சிரும் எனக்கு. அப்படி தான் நம்ம சமச்சீர்தன்மை போடணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. இந்த பட்டர்ஃப்ளையை பாருங்கள், நான் நடுவில் 2ஆக பிரித்தேன் அப்படின்னா மறுபடியும் ஒட்டினாலும் என்ன கிடச்சிரும், பட்டர்ஃப்ளை கிடச்சிரும். அடுத்து இந்த வட்டத்தை பாருங்கள், வட்டத்தை வந்து நடுவில் மேலேருந்து கீழே வந்தாலும் இல்லை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்தாலும் எப்படி பிரித்தாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், திரும்ப அந்த வட்டம் கிடச்சிரும். அப்போ ஒரு இதை பிரிக்கும் போது நம்ம அந்த பிரித்த பிறகு மறுபடியும் இணைச்சா பழைய நமக்கு பிக்சர் கிடைக்குமாங்கிறத பார்த்து நம்ம பிரிக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன போட்டிருக்கேன், சமச்சீர்தன்மை கோடு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை கலர் கொடுக்கணும், மற்றதுக்கு வந்து நம்ம என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதில் பாருங்க, இந்த வட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த பானையை பிரிக்கலாம், அதே மாதிரி இந்த பவுலையும் நம்ம பிரிக்கலாம், இந்த பூவை நம்ம பிரிக்கலாம். அப்போ பிரிக்கலாம் என்ன அர்த்தம், பிரிச்சுட்டு மறுபடியும் ஒன்று சேர்த்தா அதே பழைய பிக்சர் நமக்கு கிடைக்கணும். அடுத்து பாருங்க, சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கோடு நான் வரைஞ்சிட்டு எத்தனை கதை நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ இந்த 4 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எப்படியுமே பிரிக்க முடியாது. நம்ம வந்து மேலேருந்து கீழே வர முடியாது, இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் நம்ம என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால் நம்ம 0 போட்டிருக்கோம். அடுத்தது 2 சமச்சீர் கோடுகள் உள்ள ஆங்கில எழுத்துக்களை எழுதி அவற்றின் சமச்சீர் கோடுகளை வரைக. இப்போ ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழேயும் வரலாம், இடத்துலேருந்து வலது பக்கமும் வரலாம், அதே மாதிரி ஐக்கும் வரலாம், அதே மாதிரி எக்ஸுக்கும் வரலாம். அடுத்து பாருங்க, செயல்பாடு 6 புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர். இது வந்து என்னது, புள்ளி. சரிங்களா? அதே மாதிரி கோடு வரைஞ்சிருக்கேன், கோட்டுத்துண்டு வரைஞ்சிருக்கேன், கதிர் வரைஞ்சிருக்கேன். அடுத்து பாருங்க, புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் ஆகியவற்றை எண்ணி எழுதுக. நீங்கள் இதில் கவுண்ட் பண்ணி எழுதணும். புள்ளி பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, கதிர் வந்து 3 இருக்கு, கோடு வந்து 3 இருக்கு, கோட்டுத்துண்டு வந்து 4 இருக்கு. அடுத்து கீழே பாருங்க, புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் என்ன கண்டுபிடித்து எழுதணும். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க, பிங்கிறது என்னது, புள்ளி, சி டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோட்டுத்துண்டு, ஜிஹெச் கதிர், எஃப்ங்கிறது கதிர், பிஏங்கிறது கதிர், எஃப்ஹெச்ங்கிறது கோடு, பிடிங்கிறது கோட்டுத்துண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா படங்களை உற்று நோக்கி கோடு, கதிர், கோட்டுத்துண்டு என எழுதுக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிர். சரியா? இங்கே ஆரம்பிக்கிறோம், இந்த வெளிச்சம் போகிறது எவ்வளோ தூரம்னாலும் போகலாம், இது கதிர். கோட்டுத்துண்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போகாது. கோடு போயிட்டே இருக்கும், முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கோடு ரயில்வே ரோடு நமக்கு என்ன, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். அடுத்து கோட்டுத்துண்டு ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. கதிர் இதோட வெளிச்சமும், அது என்ன சொல்கிறது, இந்த ஏரோப்ளேனோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, வானம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து முடிவே இருக்காது. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையில்லை. எனக்கு தொடக்கம் உண்டு, முடிவில்லை, நான் யார், கதிர். அடுத்து 2வதுக்கு எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. 3வது பாருங்கள், பின்வரும் எது கோட்டுத்துண்டு பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆப்ஷன்.
அடுத்து பாருங்கள், கோணங்களை உருவாக்கும் படங்களை டிக் செய்க. கோணங்கள்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கோடும் இன்னொரு கோடும் ஜாயிண்ட் ஆகிறது நமக்கு என்ன ஆயிரும், கோணங்கள் உருவாயிரும். அதாவது அது குறுங்கோணமாக இருக்கலாம், விரிகோணமாக இருக்கலாம், நேர்கோணமாக இருக்கலாம், செங்கோணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 2 கோடுகள் சந்திக்கும் போது நமக்கு இங்கே என்ன உருவாகும், கோணங்கள் உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா கோணங்கள் உருவாகும், இதில் உருவாகும், இதில் உருவாகும், இதில் உருவாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு என்ன பண்ணல, ஒன்று தொடர்பே இல்லைனால கோணங்கள் உருவாகாது. அதே மாதிரி இதில் உருவாகாது, இதில் உருவாகும். அடுத்து பாருங்க, கோணத்தின் முனை மற்றும் புயங்களை எழுதுக. முனை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த y தான் முனை, y x y z. அதே மாதிரி இங்கே என்ன முனை, b BA BC. அதே மாதிரி இங்கே என்னது p PQ PR. அடுத்து பாருங்க, படத்தை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. புயங்கள் வந்து 4, கோணங்கள் 4, முனை வந்து 4. அடுத்து பாருங்க, புள்ளிகளை இணைத்து குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணங்களை வரைக. நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து குறுங்கோணம், நேர்கோணம், செங்கோணம், விரிகோணம். இது வந்து உங்களுக்கு மிச்ச பாயிண்ட்ல கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து பாருங்க, படத்தின் உள்ளேயும் வெளியும் உருவாகும் கோணங்களை குறிப்பிற்கேவ வண்ணத்தில் குறிக்கவும். அதாவது இந்த இடத்துல என்ன கோணம் நீங்கள் உருவாகுதுன்னு பார்க்கணும். குறுங்கோணமா செங்கோணமான்னு பார்க்கணும். குறுங்கோணம்னா நம்ம ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்கணும், செங்கோணம்னா சிவப்பு கலர் கொடுக்கணும், விரிகோணம்னா பச்சை கலர் கொடுக்கணும். சரிங்களா, நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, செங்கோணங்களை கொண்ட சொல்லை மட்டும் வட்டமிடுக. இதில் பார்த்தீங்கன்னா டீங்கிற இடத்துல நமக்கு என்ன வரும், செங்கோணம் வரும். அதே மாதிரி எஃப்ங்கிற இடத்துல வரும். இதில் வந்து எல். அப்போ டைம், ஃபேன், ஹில் அப்படிங்கிற 3 வார்த்தையில் நமக்கு என்ன உருவாகும், செங்கோணங்கள் உருவாகும். அடுத்தது நானே செய்வேன். முனைகள் இல்லாத வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டம். அனைத்து பக்கங்களும் சமமாகவும் அடைபட்டு இருக்கக்கூடிய முப்பரிமாண உருவம் பார்த்தீங்கன்னா கனசதுரம். எந்த உருவத்தின் அடித்தள வடிவம் செவ்வகன் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன். வட்டத்துடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுன்னு பார்த்தீங்கன்னா மையமும் ஆரமும். இந்த பொம்மையோட அரை சுழற்சி பார்த்தீங்கன்னா இந்த 2nd ஆப்ஷன். கீழ்காணும் எழுத்துக்களை அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சை வந்து நீங்கள் எப்படி அரை சுழற்சிக்கு மாற்றினாலும் என்ன ஆகாது, அதனுடைய ஃபார்மேட் வந்து மாறாது. கீழ்காணும் எழுத்துக்களில் பிரதிபலிப்பிற்கு பிறகும் மாறாத எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த எம் மட்டும் கண்ணாடியில் காமிச்சாலும் அதே மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா, ஏன்னா எம்மோட ரிவர்ஸும் எம் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது அதிகமான சமச்சீர் கோடுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம். ஆனால் வட்டத்தை என்ன பண்ணிடலாமா, எப்படினாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்து கொடுக்கப்பட்ட கோணத்தின் முனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ. ஏன்னா ஈலிருந்து தான் பிரியுது, EDEF அப்படிங்கிறது நமக்கு இ தான் வந்து முனை. அடுத்து ஏ என்ற எழுத்தின் அமையாத கோணம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோணம் மட்டும் அமையாது.